வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. ஆழியாரிலிருந்து குருமகானுடைய ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். கடமை உணர்வு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய சிந்தனையை ஐம்பெரும் கடமை என்று கூறுகிறார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த ஐந்துக்கும் ஒரு மனிதன் கடமைப்பட்டவன் என்று கூறி தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும். குடும்ப கடமைகளில் ஒத்துழைப்பு தர வேண்டும். சுற்றம் என்று வரும்போது அவர்களுக்கு திருவள்ளுவர் கூறும் அளவில் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து என்று கூறுகிறார். ஒரு விருந்தளிப்பதற்கே அனிச்ச மலர் எவ்வாறு பார்த்தாலே வாடிவிடுமோ அதுபோல் விருந்தினர்கள் வாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறும் அளவிற்கு சுற்றம் என்று மூன்றாவதாக குரு அவர்கள் கடமையில் கூறுகிறார். ஊர் என்று பார்க்கும்போது நாம் ஊர் தலைவராகவோ அல்லது கவுன்சிலராகவோ இல்லை என்றாலும் ஒரு பல்பு எரியவில்லை தெருவில் என்று சொன்னால் அதை சென்று அந்த கவுன்சிலரிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு ஊர் கடமை இருக்கிறது என்பதை கூறி உலகக் கடமை என்று சொல்லும்போது குரு அவர்கள் உலகக் கடமை என்று சொன்னால் மன்றங்களுக்கு சென்று அதை தூய்மை செய்து அங்கே பெட்ஷீட், பாய், சேர் எல்லாம் செவ்வனே செய்து வரும் அன்பர்களுக்கு கொடுப்பது உலக கடமைதான். இங்கு பயிற்சி எடுப்பவர்கள் நாளை உலகை காப்பவர்களாக வருகிறார்கள். அவர்களுக்கு தொண்டு நாம் செய்யும் போது அது உலக கடமையாகிறது என்று கூறுகிறார். சச்சங்கத்தில் இருக்கும்போது ஆழியாரில் குருவிடம் ஒரு அம்மா கேட்கிறார்கள். நான் தான் உலக கடமை செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். அப்பொழுது குரு அவர்கள் உனக்கு எத்தனை பிள்ளைகள்மா என்று கேட்கிறார். 2 பிள்ளை என்று கூறுகிறார்கள். ஒன்று சிவில் என்ஜினியர் முடித்துவிட்டு வீடு கட்டும் பணியில் இருக்கிறான் என்பதையும் இன்னொருவன் மருத்துவராகியிருக்கிறான் என்று கூறுகிறார். 2 பிள்ளைகளில் உலக கடமைக்கு ஈன்றெடுத்து கொடுத்துவிட்டு உலகக் கடமை செய்யவில்லை என்று சொல்கிறாயம்மா, நீ செய்ததுதான சிறப்பான உலகக் கடமை என்று பாராட்டினார். இவ்வாறு தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று ஒரு மனிதன் ஐம்பெரும் கடமைக்கு ஆட்பட்டவன்தான் என்று கடமை உணர்வை கூறும் குருவினுடைய சிந்தனையை என்னுள் மலர்த்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.